வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இளநீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ நமக்கு கோடை காலம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதால இளநீர் இந்த கோடை காலங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாக, நேச்சுரல் ட்ரிங்க்ஸாக இருக்குது. ஸோ நம்ம தினமும் இளநீர் எடுத்துக்கொள்ளும் போது இளநீரில் உள்ள என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள், என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தாகம் தணிக்கிறதுக்கும் நம்மளுடைய உடலை வந்து நீரேற்றமாக, அதாவது ஹைட்ரேஷனாக நமக்கு வந்து வச்சிருக்கிறதுக்கு இளநீர் வந்து உதவிகரமாக இருக்குங்க. இப்போ வெப்பமான காலங்களில் அல்லது கடினமான உடற்பயிற்சிக்கு அப்புறம் உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் தாது உப்புகளும் வியர்வை வழியாக வெளியேறிடும். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இளநீர் எடுத்துக்கொள்ளும் போது அந்த செயல்பாடுகளை மீண்டும் நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம். இளநீரில் 95% நீர் சத்து இருக்குது. அத்துடன் உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இதனால் உங்களுக்கு மருத்துவ பலன் என்ன கிடைக்கும்னா, இது சோர்வடைந்த உடலுக்கு உடனடியான எனர்ஜி, அந்த ஆற்றலை வந்து கொடுத்து சுறுசுறுப்பாக உங்களை வந்து செயல்பட வைக்கும். உடலினுடைய நீர் சமநிலையை சீராக வைக்கும். உங்களுடைய உடலுடைய அந்த நீர் அமைப்பு வந்து ஹைட்ரேட்டடாக வைக்கும். நீரேற்றமாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. செயற்கை ஆற்றல் பானங்கள், அந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸு, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் விட நீங்கள் வந்து பல மடங்கு சிறந்ததாக இளநீர் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு இளநீர் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதே மீண்டும் உடல் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். அந்த உடலில் இருந்திருக்கக்கூடிய அந்த நீர் சத்துக்களை நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். தாகம் தணிக்கப்படும், சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. கோடைக்கால பிரச்சனைகள் குறிப்பாக அது உங்களுக்கு வந்து வராமல் முன்னாடி தடுக்கப்படும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க இளநீர். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். இப்போ சிறுநீரகத்தில் தாதுக்கள் வந்து படிகங்களாக படிந்து கற்களாக மாறுவதை தடுக்கிறதுல இளநீர் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இதனுடைய செயல்பாடாக உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இளநீர் அருந்துவது அந்த சிறுநீரினுடைய அளவை அதிகரித்து நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் மருத்துவ பயன் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இது சிறுநீரில் வந்து கால்சியம், ஆக்சலேட் மற்றும் யூரிக் அமிலம் போன்ற கற்களை இருந்து உருவாக்கக்கூடிய அந்த படிகங்கள் ஒன்றோடொன்று ஒட்டாமல் தடுக்கக்கூடியதுக்கு தான் இளநீர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னா, அந்த சிறிய கற்கள் இருந்துச்சுன்னா அதையுமே உங்களுக்கு வந்து இந்த சிறுநீரை பெருக்கி சிறுநீர் வழியாகவே கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மைக்கு உங்களுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் வந்து உதவிகரமாக இருக்குங்க. அப்போ சிறுநீரை பெருக்கி கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக செய்து கொள்வதற்கு, அந்த சிறுநீர் வழியாகவே நமக்கு கரைந்து சிறுநீரக கற்கள் வந்து வெளியேறுவதற்கு, சிறுநீரக கற்கள் முன்னாடியே வந்து உருவாகாமல் பராமரிக்கிறதுக்கும் நமக்கு வந்து இளநீர் உதவிகரமாக இருக்குங்க. ஸோ அப்போ அந்த சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். இன்ஃபெக்ஷன்ஸு, கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டலத்தையுமே சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு இளநீர் எடுத்துக்கொள்ளலாங்க. இளநீர் நம்முடைய செரிமானத்தை சீராக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டைஜஷன் வந்து ப்ராப்பராக நமக்கு இருக்கும். வயிறு மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இளநீர் ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்க. இதனுடைய செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இளநீரில் இருக்கக்கூடிய லாரிக் அமிலம், அந்த லாரிக் ஆசிட் வந்து செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய தீங்கு இழைக்கக்கூடிய பாக்டீரியாக்களை வந்து அழித்துவிடும். நல்ல பாக்டீரியாக்களை மட்டும்தான் நமக்கு வந்து கொண்டிருக்கும். அப்போ இதனுடைய மருத்துவ பயன் என்னன்னா, அஜீரணம், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்றில் ஏற்படக்கூடிய அசிடிட்டி, அந்த அமிலத்தன்மைன்னு சொல்லுவோம், நெஞ்செரிச்சல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உடனடியாக குணப்படுத்துறதுக்கு, குடலுக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கு எல்லாமே இளநீர் வந்து உதவிகரமாக இருக்கும். இப்போ கடினமான உணவு மூலக்கூறுகளையுமே எளிமையாக உடைத்து செரிக்க வைத்து செரிமானத்தை எளிமையாக்கக்கூடியதுக்கான அந்த நீர் சத்து, நார் சத்து, எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளநீர் உதவிகரமாக இருக்கும். அப்போது செரிமானம் சிறப்பாக நடக்கும். உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு செரிக்கப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள்லேருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய செரிமான மண்டலத்தை நீங்கள் பலமாக வைத்துக் கொள்ளலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இளநீர். ஸோ உயர் ரத்த அழுத்தத்தால், அதாவது ஹைப்பர் டென்ஷனால் அவதிப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இளநீர் ஒரு இயற்கை மருந்தாக இருக்குங்க. ஸோ அந்த உயர் ரத்த அழுத்தம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் இந்த மாதிரி நம்ம ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி, ஹை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம், ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னா அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை வந்து தாழ்த்தணும். இப்போ இளநீரில் வந்து பொட்டாசியம் சத்து இருக்குங்க இல்லையா? ஸோ இதனால் நீங்கள் இதில் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பொட்டாசியம் சத்து என்ன பண்ணணும்னா, இறுகி போயிருக்கக்கூடிய உடல் நரம்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிடும். ஸோ அதன் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு பாயும் போது ரத்த அழுத்தம் உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தப்படும். அப்போ உடலில் வந்து சோடியத்தினுடைய அளவை குறைத்து, அந்த உப்பினுடைய அளவை குறைத்து ரத்த நாளங்களை தளர்த்துவதன் மூலமாக ரத்த அழுத்தத்தை வந்து சீரான வைத்திருக்கிறதுக்கு உதவி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்காக தான் நீங்கள் வந்து பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு இளநீர் எடுத்துக்கொள்ளணும். அப்போ இதன் மூலமாக இதய ஆரோக்கியத்தையுமே நீங்கள் வந்து மேம்படுத்திக் கொள்ளலாம். இதயத்தினுடைய செயல்பாட்டை சீராக வைக்கிறதுக்கு இளநீர் உதவிகரமாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவை வந்து மேலாண்மை செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. சுருக்கமாக
சொல்லணும் அப்படின்னா இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக தான் போகும். அந்த ரத்த நாளங்களில் எந்த கெட்ட கொழுப்புகளும் படியாமல் இருந்தால் தான் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கும். மாரடைப்பு பக்கவாதம் எல்லாம் இல்லாமல் நம்ம நலமோடு வாழ முடியும். ஸோ இளநீர் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை இளநீர் நமக்கு அதிகரிக்க செய்வதன் மூலமாக மாரடைப்பு மற்றும் இதயம் சம்பந்தமான நோய்கள் அதெல்லாமே நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு இளநீர் நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. தொடர்ந்து நீங்கள் இளநீர் எடுத்துக்கொள்ளுங்க, மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.